முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய இவ்வூரின் ஊர் குடும்பனார், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அருமை பெரியவர் காளியப்பன் என்ற பிச்சை அவர்களுக்கும், எமக்கு முன்பாக சமூக விடுதலையோடு கூடிய தமிழின விடுதலைக்காக பல்வேறு தரவுகளை திரட்டி உங்களிடத்திலே கருத்து பரிமாற்றத்தை செய்து அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய அண்ணன் நிலப்பதிவாளர் முத்துசாமி குடும்பனார் அவர்களுக்கும், இந்த கருத்துக்களை எல்லாம் ஏன் நாங்கள் தொடர்ந்து உங்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கோயில்களிலே போய் திருமண நிகழ்ச்சிகள், குடும்ப நிகழ்வுகள், பல்வேறு நிகழ்வுகளிலே பிராமணர்கள் மறை ஓதுவார்கள், மந்திரம் ஓதுவார்கள். 10 சொற்கள் தான் இருக்கும். அதை திரும்ப 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 ஓதிக்கொண்டிருப்பார்கள். அதுதான் அவர்களுக்கு வாழ்வு தரும் என்பதற்காக. அதை போல இந்த மன்னருடைய வரலாற்றை மீண்டும் மீண்டும் திரும்ப 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 ஓத வேண்டிய தேவை இருப்பதால் இங்கே நாங்கள் உயிரை கொடுத்து ஓதிக்கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பணத்திற்காகவோ, பகட்டிற்காகவோ, பட்டத்திற்காகவோ இங்கே அண்ணன் முத்துசாமி போன்றவர்களும் நாங்களும் பேச வரவில்லை. இந்த சமூகம் எந்த இழிநிலையில் ஆட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இந்த நிலையில் இருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு வரலாற்று கடமை நமக்கு இருக்கிறது என்ற அடிப்படையிலே நாங்கள் நெல்லை விதைத்த இந்த தமிழ் குடியில் பிறந்து நல்ல தமிழ் சொற்களை இந்த மண்ணில், இந்த மக்கள் மனத்திலே விதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாடகங்கள் பார்க்கலாம், நாடகங்கள் நடிக்கலாம். ஆனால் இங்கு நாடகங்கள் நடித்தவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு கீழே நாம் இடைநிலையில் ஆட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதே என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இதற்காகத்தான் அண்ணன் முத்துசாமி அவர்கள் இத்தனை நேரம் உங்களிடத்திலே முழங்கிக் கொண்டிருந்தார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ தலைமைகள் வந்த நிலையிலும் நாம் இலக்கை எட்டியிருக்கிறோமா? எட்டவில்லை என்றால் நாம் எதிரே கோட்டை விட்டிருக்கிறோம். ஏன் இந்த மாபெரும் சமூகம் கோட்டையை பிடிக்கவில்லை, எதிலே கோட்டை விட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நாட்டிலே 4 வீட்டுக்காரர் நாட்டாமை செய்து கொண்டிருக்கிறானே, 1 கோடி பேர் இருந்தும் உடல் இழந்து உறங்கிக் கொண்டிருக்கிறோமே, அதனால் தானே உரிமையை இழந்து இங்கே உழந்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் சமூக விடுதலைக்களமாக ஆக்கி இங்கே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பிறந்து விட்டோம், சாவப்போவது உறுதி. ஆனால் உலகம் இருக்கின்ற வரை நம்முடைய சமூகம் இங்கே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்குமே. தலைமுறை தலைமுறைக்கு இந்த சமூகம் இழிவுகளை சுமந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமா? அடுத்த தலைமுறை நம்மை காரி உவிழாதா என்கிற அச்ச உணர்வுதான் எங்களை இது போன்ற களத்திலே நிறுத்தி களமாட வைத்திருக்கிறது. இதை எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இத்தகைய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியிலே எம்மோடு கலந்திருக்கக்கூடிய மல்லர் மீட்பு களத்தினுடைய நெல்லை மாவட்ட தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் அழகுநாச்சியார் குலத்தை சார்ந்த பாண்டி உடையார் அவர்களுக்கும், அன்பிற்குரிய அண்ணன் கழுகுமலையிலிருந்து எம்மோடு வந்திருக்கக்கூடிய தமிழர் சிவா அவர்களுக்கும், என் அன்பு தம்பி குட்டிமணி அவர்களுக்கும், மருதம் தொலைக்காட்சி இதனுடைய இணை ஆசிரியர் அன்பிற்குரிய சகோதரர் ராஜசேகர் அவர்களுக்கும், நெல்லுச்சோறு உணவகத்தினுடைய நிறுவனர் அன்பிற்குரிய சகோதரர் சங்கரன்கோயில் காந்திநகரை சேர்ந்த கனகராஜ் அவர்களுக்கும், ஒப்பனியபுரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமை மைத்தினர் குமார் அவர்களுக்கும், அன்பிற்குரிய அண்ணன் முத்தையா அவர்களுக்கும், காசி ஈஸ்வரன் அவர்களுக்கும், அன்பிற்குரிய சகோதரர் பழனி அவர்களுக்கும்,
திருவிழுத்தூர் தினத்தந்தியினுடைய பத்திரிகையில் இருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் ஜான் மல்லர் அவர்களுக்கும், சங்கரன்கோவில் அச்சப்பட்டியை சேர்ந்த அன்பிற்குரிய தம்பி மகாதேவன் அவர்களுக்கும், மல்லர் மீட்பு கழகத்தினுடைய சங்கை சங்கரன்கோவில் ஒன்றிய செயலாளர் அன்பிற்குரிய தம்பி சண்முகியா உள்ளிட்ட பெயர் சொல்ல விடுபட்டாலும் இங்கே எம்மோடு வந்திருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான அன்பு தம்பிகளுக்கும் அண்ணன்மார்களுக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய உறவுகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நான் சார்ந்திருக்கக்கூடிய மல்லர் மீட்பு கழகத்தின் சார்பாக நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, என்னை நீங்கள் பேச அழைத்ததனுடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்திடத்திலே தம்பிகள் சுருக்கமாக பேசிவிடுங்கள் என்று சொன்னார்கள். இது சுருங்க சொல்லுகிற செய்தி அல்ல. இந்த வாய்ப்பு எனக்கும் கிடைக்காது, உங்களுக்கும் அடுத்து கிடைக்காது. ஆகவே நான் சில செய்திகளை சொல்லிவிட்டு தான் உங்களிடத்திலே செல்ல விரும்புகிறேன். என் அன்பான உறவுகளே, இன்றைய நாள் இந்த சமூகத்திற்காக, இந்த சமூகத்தினுடைய அடிமை விலங்கை உடைத்தறிவதற்காக கிழக்கு முகவை மாவட்டத்திலே பிறந்து தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த சமூகத்திற்கு உயிர் கொடுத்த மாவீரன் இமானுவேல் தேவேந்திரனுடைய பிறந்த நாள் என்பதை உங்களிடத்திலே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மாவீரன் இமானுவேல் பிறந்த நாளில் அவருடைய புகழை உலக அரங்கிற்கு கொண்டு செல்வதற்காக மன்னர்களும் தமிழர்களும் வேறு அல்ல, தமிழக தமிழர்களும் தமிழீழ தமிழர்களும் வேறு அல்ல, எல்லாருமே நம்முடைய ஒரு தொப்புள் குடி உறவுகள். இங்கே ஒரு இனவியல் சார்ந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக மாவீரன் இமானுவேல் சேகருடைய நினைவு இடத்திற்கு இலங்கை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா சிவாஜிலிங்கத்தை அழைத்து வந்து ஜூனியர் விகடனிலே செய்தியாக்கி லண்டன் பிபிசி செய்தியில் இமானுவேல் சேகருடைய புகழை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றவன் உங்களிடத்திலே பேசுவதற்காக வந்திருக்கிறேன். அதை போல இதோ நம்முடைய ஊரிலே பறந்து கொண்டிருக்கிறதே பட்டொலி வீசி சிகப்பு பச்சை வண்ண கொடி. சிகப்பு என்பது நம்முடைய போர் தொழிலின் அடையாளமாகவும், பச்சை என்பது நம்முடைய பயிர் தொழிலின் அடையாளமாகவும், சிகப்பு பச்சை வண்ண கொடியை உருவாக்கி தந்த தென்பாண்டி வேந்தன் தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் அவர்களுக்கு அவர் ஐயா அவர்கள் மறைந்து 57 ஆண்டுகளுக்கு பின் அவருடைய நினைவகத்தை அழகான மணிமண்டபமாக ஆக்கி 7 ஆண்டுகள் வழிபாட்டுக் கொண்டிருக்கக்கூடியவன் உங்களிடத்திலே பேசுவதற்காக வந்திருக்கிறேன். மல்லர் குலமே மன்னர் குலம், தேவேந்திர குலமே மூவேந்திர குலம் என்று நாம் இங்கே முழங்கிக் கொண்டிருக்கிறோமே, இதற்கெல்லாம் மூல காரணமாக விளங்கிய மூவேந்தர் யார் என்கிற புத்தகத்தை எழுதி இங்கே ஒரு அழிவு புரட்சியை இந்த மண்ணிலே விதைத்த என் ஐயா தேவ ஆசீர்வாதம் அவர்களுக்கு அவர் மறைந்த அந்த ஆண்டை அவர் குடும்பத்தாரோடு இணைந்து அங்கே அழகான ஒரு நினைவகத்தை கட்டி எழுப்பி 8 ஆண்டுகள் வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளை இங்கே உங்களிடத்திலே பேசுவதற்கு வந்திருக்கிறேன். இன்று பொங்கி எழுந்து கொண்டிருக்கிறது. திராவிடம் அஞ்சு நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியம் நடுங்குகின்றது. பொது உடைமை கட்சிகள் எல்லாம் திணறி போய் திக்கற்று போய் நின்று கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படையாக தமிழ் தேசிய அரசியல் இங்கே எழுச்சி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த தமிழ் தேசிய அரசியலின் தந்தையாக, தமிழ் தேசியத்தினுடைய தந்தையாக இதோ நம்முடைய அண்மையில் இருக்கக்கூடிய பிரக்கடையாம்பட்டியில் பிறந்த பெருமகனார் உலக பேரறியின் மொழிஞாயிறு பாவாணரை நாம் துளைத்து அழுது கொண்டிருக்கின்ற போது அந்த பாவாணரை மீட்டெடுத்து இந்த சமூகத்தினுடைய சொத்தாக மாற்றி கொடுத்தவன் உங்களிடத்திலே பேசுவதற்காக வந்திருக்கிறேன். மல்லர் குலம்தான் மன்னர் குலம், தேவேந்திர குலம்தான் மூவேந்திர குலம், இந்த பள்ளர் சமூகம்தான் பாண்டியர் சமூகம் என்பதை பல்வேறு ஆவணங்களோடு 7 ஆண்டுகள் உழைத்து அதை 17 லட்சம் ரூபாய் அச்சு மதிப்பிலே பதிப்பித்து அந்த நூலுக்கு மிகப்பெரிய அறிஞர்கள், அறிஞர் குணா, பேராசிரியர் நெடுஞ்செழியன், முனைவர் அருகோ என்று மிகப்பெரிய அறிஞர்கள், அதை போல மும்பை டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் என்கிற மும்பையினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய சமூகவியல் பேராசிரியர் அவத்தி ராமையாவுடைய அணிந்துரையோடு, டெல்லி நெஹ்ரு யூனிவர்சிட்டியினுடைய நூலகர் துரைப்பாண்டியனுடைய வாழ்த்துறையோடு, இங்கு நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானுடைய வாழ்த்துறையோடு, அதை போல நமக்கு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்று தந்த ஈழத்தினுடைய புலவர்
விடுதலை புலிகளின் அவைப்புலவர் ஐயா காசி ஆனந்தனுடைய வாழ்த்துறையோடு அந்த மீண்டெழும் பாண்டியர் வரலாற்றை இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக விடுதலை கருவியாக உங்களிடத்திலே கைகளில் வழங்கி அதற்காக தேச துரோக வழக்கை சுமந்து கொண்டு என்னுடைய மாமனார் அதற்காக சிறைப்பட்ட செய்திகள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதற்காக அந்த தடையை உடைப்பதற்காக சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவன் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். அண்ணன் இதுவரை சொன்னாலே எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியே போக வேண்டும். இந்த கருத்து அண்ணன் முத்துசாமியுடைய சொந்த கருத்து அல்ல, செந்தில் மல்லருடைய சொந்த கருத்து அல்ல. இந்த கருத்தை இந்த சமூகத்திற்கு வாரி வழங்கியவர், இந்த சமூகத்திலே விதைத்தவர், பாட்டாளி முழக்கம் என்கிற பத்திரிகையை இந்த சமூகத்திற்கு தந்த பேராசிரியர் தங்கராஜ் என்கிற அந்த ஒரு பெருமகன் கொளுத்தி போட்ட நெருப்பு இன்று 20 ஆண்டுகளுக்கு பின் அரசியலாக வளர்ந்திருக்கிறது. அதை ஐயா குருசாமி சித்தர் அவர்கள் பரப்பி இருக்கிறார்கள். இது ஒரு அறிவு சமூகம், அறிவாளி சமூகம் பரப்பி இருக்கிற கருத்து. எஸ்சி என்கிற பட்டியலில் தேவேந்திர குல வேளாளர்களை வைத்தது வரலாற்று பிழை, அவர்களை வெளியே எடு என்று பேராசிரியர் தங்கராசும் பேராசிரியர் குருசாமி சித்தரும் பரப்பிய கருத்து இன்று 20 ஆண்டுகளுக்கு பின் நெருப்பாக கிளர்ந்திருக்கிறது. அதை மல்லர் மீட்பு களம் இன்று தமிழகத்தில் கிட்டத்தட்ட 13-15 மாவட்டங்களில் 600 சுவர் விளம்பரங்களுக்கு மேல் எழுதி போடப்பட்டு அதற்காக 10,000 சுவரொட்டிகள் ஒட்டி ஒரு மாபெரும் மாநாட்டை அரசு காவல்துறை அனுமதி மறுத்து உயர்நீதிமன்றத்திலே அனுமதியை பெற்று நாம் சாத்தூர் வேப்பலைவெட்டிலே மாநாட்டை நடத்தி அந்த கோரிக்கையை அரசுக்கு சொல்லி இருக்கிறோம். அந்த கருத்தை வலியுறுத்தி நான் வேந்தர் குலத்தின் இருப்பிடம் எது என்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். எப்படி மீண்டெழும் பாண்டியர் வரலாறு புத்தகத்தை தடை செய்யப்பட்ட போது அத்தனை பத்திரிகைகளும் எழுதியதோ, தீராநதி என்கிற ஒரு பத்திரிகை எழுதியது. எல்லா சமூகத்தினரும் தங்களை அரச வம்சாவளியினர் என்று சொல்லிக்கொள்ள தீவிரமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் காலகட்டத்தில் மீண்டெழும் பாண்டியர் வரலாற்றை செந்தில் மல்லர் ஆவணங்களோடு ஆதாரங்களோடு பல்லர்கள் தான் மல்லர்கள், இந்த மல்லர்கள் தான் பாண்டியர் மரபினர்கள் என்பதை எடுத்தாண்டுள்ளார் என்கிற செய்தியை தீராநதி பதிவு செய்தது. அதே போல இன்று வேந்தர் குலத்தின் இருப்பிடம் எஸ்சி பட்டியலில் நம்மளை வைத்தது பிழை, அதை விட்டு வெளியேற்று என்று சொல்லுகிற கருத்தை ஊட்டிய அந்த புத்தகத்தையும் தமிழக அரசு தடை செய்திருக்கிறது. ஒரு அரசு தடை செய்தால் அங்கே என்ன விவகாரம் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளாத சமூகமாகத்தான் நாம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த புத்தகத்தை பற்றிய செய்திகளில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதியது வேந்தர் குலத்தின் இருப்பிடம் என்று போட்டு அடைப்புக்குறிகள் பிராக்கெட்ல போட்டு எழுதினா What is the place of வேந்தர் கம்யூனிட்டி என்று தெளிவாக எழுதலாம். இப்படியாக இந்த சமூகத்தை வேந்தர் சமூகம் என்று எழுத வைத்தவன் உங்களிடத்திலே நான் பேச வந்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய பேச்சை ஒரு சில செய்திகளை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு தொடர்ந்து நாம் உறவாடணும். ஒரு மனிதன் பேசிக் கொண்டிருந்தால் தான் அவன் உயிருள்ளவனாக அறியப்படுவான். அதே போல ஒரு சமூகம் தன்னை பற்றி, தன்னுடைய பெருமைகளை பற்றி, தன்னுடைய சிறப்புகளை பற்றி, தன்னுடைய வரலாற்றை பற்றி, தன்னுடைய பண்பாடுகளை பற்றி, தனக்கான பிரச்சனைகளை பற்றி, அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் தான் இந்த சமூகம் உயிருள்ள சமூகமாக, உயிரோட்டம் உள்ள சமூகமாக அறியப்படும். இதுவரை நாம் ஊமையாக இருந்து கொண்டதால் தான் அனைவரும் நம் மேலே ஏறி மிதித்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் எழுத தொடங்கி இருக்கிறோம், பேச தொடங்கி இருக்கிறோம். எதிரிகள் எல்லாம் அச்சத்தில் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இது அவர்களுடைய நாடு அல்ல, இது நம்முடைய நாடு. இன்று ஆடு கொடுக்கிறோம், வீடு கொடுக்கிறோம், மாடு கொடுக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களிடத்திலே மீண்டும் பாண்டியர் வரலாறு புத்தகம் என்னுடைய நாட்டை கொடு என்று இந்த இளைஞர்களை கேட்க வைத்திருக்கிறது. இந்த சமூகத்துடைய தாழ்வு மனப்பான்மையை புடைத்தெறிந்து, இந்த சமூகத்தினுடைய அடிமை சிந்தனையை அகற்றி ஆளுமை சிந்தனையை விதைக்கக்கூடிய கருத்துக்களை நாம் இன்று விதைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த சமூகத்திற்கு உயர்வை தரும். என் உறவுகளே, உயிரை தரும். இன்று ஒரு விவாதம் எடுப்பிலே தீண்டாமை என்று. தீண்டாமை என்றால் என்ன? தீண்டாமைக்கும் தேவேந்திர குல மக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? கோயில் நுழைவு மறுப்பு என்பது எங்கே தேவேந்திரர்களுக்கு இருந்தது? எதனால் அது இருந்தது? யாராவது பேசினோமா? வருகிற போதுதான் சங்கர கோயிலிலே நாம் சில செய்திகளை பதிவு செய்து வந்தேன். இமானுவேல் சேகரனுடைய பிறந்த நாள் விழாவில் அங்கு ரத்த தான முகாம் அண்ணன் அழைப்பை ஏற்று அங்கே செய்திகளை பதிவு பண்ணி வந்தேன். சங்கரங்கோயில், சங்கரமேனார் கோயிலில் காந்தி நகர் பள்ளர்கள் தேரோட்டினால் தான் அங்கே தேரோடும். அவர்களுக்கு தான் அங்கே முதல் மரியாதை வழங்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. அதே போல சங்கரங்கோயிலில் உள்ள
தேவேந்திர குடும்பம் பாராட்டுப்படி என்று தொடங்குகிற கல்வெட்டு செய்தி அதுதான் சேர சோழ பாண்டியர்களோடு இந்த குடும்ப சமூகத்திற்கு இருக்கக்கூடிய உறவை, குறிப்பாக உக்கிரவெழுதி பாண்டியனுக்கு இருக்கக்கூடிய உறவை பறைசாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய கல்வெட்டு அங்கே இருக்கிறது. கரிவலவந்த நல்லூரிலும் அதே செய்திகள் பதிவு செய்யப்பட்ட கல்வெட்டு இருக்கிறது. அது இன்று மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கரிவலவந்த நல்லூரிலும் தேவேந்திரர்கள் தேரோட்டினால் தான் தேரோடும். ராஜபாளையத்திலே வெண்குத்தை கொடை திருவிழாவை 327 ஆண்டுகளாக நம்முடைய உறவுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்களே, இதை பற்றி நாம் என்றாவது எண்ணி பார்த்தோமா? 327 ஆண்டுகளாக மட்டுமே இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு முன்பாக அது என்னவாக இருந்தது? அங்கே பாண்டியர் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது என்பதுதானே வரலாறு. பாண்டியர் ஆட்சி வீழ்ந்தவுடன் அது பண்பாட்டு விழாவாக மாறி இருக்கிறது. அதை நம்முடைய உறவினர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சிறுவிழுத்தூர் கோயிலும் அங்கே நம்முடைய உறவுகள் தான் தேரோட்ட வேண்டும். நான் பிறந்த கழுகுமலையில் எங்களோட கெச்சலாவரத்து பிள்ளர்கள் வந்துதான் தேரோட்டணும். நெல்லையப்பர் கோயில தென்பத்து பிள்ளர்கள் தான் தேரோட்டணும். நீங்கள் போய் பாருங்கள், திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்றிருப்பீர்கள். திருச்செந்தூர் கோயிலுடைய அத்தனை கல்வெட்டுகளும் தூண்களும் ஒவ்வொரு ஊர் குடும்பமும் நாட்டு குடும்பமும் கொடுத்து உருவாக்கப்பட்டது. நம்முடைய முன்னோனான பாண்டியனால் கட்டி எழுப்பப்பட்ட கோயில் திருச்செந்தூர் கோயில். 10 மடங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பள்ளனுக்கும் ஒவ்வொரு மடம், நம்முடைய ஒவ்வொரு கிளைச்சாதிகளுக்கும் ஒவ்வொரு மடம். ஐயா பள்ளனுக்கு ஒரு மடம், அம்மா பள்ளனுக்கு ஒரு மடம், ஆத்தா பள்ளனுக்கு ஒரு மடம், வீரநாட்டு பள்ளனுக்கு ஒரு மடம், சிவந்தி விளையாட்டு பள்ளனுக்கு ஒரு மடம், மருத்திக்கோட்டை விளையாட்டு பள்ளனுக்கு ஒரு மடம், அடத்து பள்ளனுக்கு ஒரு மடம், கொற்கை விளையாட்டு பள்ளனுக்கு ஒரு மடம் என்று 10 கிளைச்சாதிகளுக்கும் 10 மண்டபங்களும் மணிமண்டபங்களும் ஒரு மிகப்பெரிய அரை ஏக்கர் 3/4 ஏக்கர்ல இருக்குது. இன்று அதை வீரநாட்டு பள்ளர்கள் கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். கோடிகள் 2 செலவழித்து அதை போய் நீங்கள் பார்க்க வேண்டும். அதை போய் நீங்கள் பார்க்க வேண்டும். பார்த்தால் தான் உங்களுடைய நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய அடிமை சிந்தனை அகலும், ஆளுமை சிந்தனை வளரும். ஆளுமை சிந்தனையை வளர்க்க விடாமல் செய்வதற்கு தான் எஸ்சி பட்டியலில் நம்மை கிடத்தி இருக்கிறார்கள். என் அன்பான உறவுகளை, என்னுடைய வீட்டில் இருக்கிறது இந்துகுல விவசாயம், தேவேந்திரகுல விவசாயம் என்கிற நிலப்பத்திரம் என்னுடைய வீட்டில் இருக்கிறது. இந்துகுலம் என்று சொன்னால் என்ன? தேவேந்திரகுலம் என்று சொன்னால் என்ன? வேந்தர் குலம். வேந்தர் குலம் என்றால் வேந்தன் என்கிற தமிழ் சொல் இந்திரனாக தேவேந்திரனாக தெரிந்திருக்கிறது. வேந்தன் வெளிவந்த வேளாண்குடி மக்கள் இன்று நம்மை தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆகவே இதை போல தென்காசி செங்கோட்டை பகுதியிலே நம்முடைய உறவுகளுடைய நில ஆவணங்களில் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் சொல்வதை நீங்கள் நம்ப வேண்டாம், போய் கேட்டு பாருங்கள். அங்கே பாண்டியர் குல விவசாயம் எந்த சமூகத்திற்கும் இது போன்ற வரலாற்று ஆவணம் கிடையாது என்பதை எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். எவனுக்கு வரலாறு கிடையாது. இந்த நாட்டில் பள்ளர்களுக்கு என்ன வரலாறு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பள்ளர்களுக்குத்தான் வரலாறே இருக்கிறது. பள்ளர்களுடைய வரலாறும் பண்பாடும் தான் தமிழுடைய வரலாறும் பண்பாடுமாக இருக்கிறது. தமிழனுக்கு என்று வேறு வரலாறு இல்லை, தமிழனுக்கு என்று ஒரு பண்பாடு இல்லை. பள்ளனுடைய நெல் பண்பாடு தான் தமிழனுடைய பண்பாடு. பள்ளனுடைய வேளாண் நாகரிகம் தான் தமிழனுடைய நாகரிகம். பள்ளர் தோற்றுவித்த உழவு சொற்களும் உழவு சார்ந்த தொழில் சொற்களும் தான் இந்த நம்முடைய தாய் தமிழ் மொழி. இந்த மொழிதான் உலகத்திற்கு முதன்மையான மொழி. இந்த மொழியில் இருந்துதான் மற்ற மொழிகள் எல்லாம் பிறந்தன. இந்த மொழி பிறப்பித்த பள்ளர்கள் இருந்துதான் மற்ற சாதிகள் எல்லாம் பிறந்தன. இதுதான் வரலாறு, இதுதான் வரலாறு. ஆகவே தமிழகம் எங்கும் முழங்கி வருகிறேன். நாங்கள் அரிஜனங்கள் அல்ல, அரசகுல மன்னர்கள். நாங்கள் ஆதி திராவிடர்கள் அல்ல, ஆண்டகுடி வேந்தர்கள். நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, தமிழ் மண்ணின் மைந்தர்கள். நாங்கள் தலித்துகள் அல்ல, தமிழ் தாய் பெற்றெடுத்த தலைமக்கள் என்கிற செய்தியை நாங்கள் தமிழகம் எங்கும் முழங்கி வருகிறோம். என் அன்பான உறவுகளே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்தை அடிமை நிலையில் பலப்படுத்தப்படுவதற்காக எஸ்சி பட்டியலுக்கு நம்மை மாட்டி வைத்திருக்கிறார்கள். எஸ்சி பட்டியலுக்கு நம்மை மாட்டி வைத்திருக்கிறார்கள். மாட்டி வைத்துவிட்டு அரிஜனன் என்கிற பெயரை சூட்டி இருக்கிறார்கள். அரிஜனன் என்றால் குஜராத்திய மொழியில் தேவடியால் மகன் என்று பொருள். அரிஜனன் என்றால் குஜராத்திய மொழியில் தேவடியால் மகன் என்று பொருள். அரியின் பிள்ளை என்றால் கோயில் உள்ள பிள்ளை, கோயில் உள்ள பிள்ளைனா தகப்பெல்லாத பிள்ளை, தகப்பெல்லாத பிள்ளைனா தேவடியா பிள்ளை என்ற பொருள். நர்சி மேத்தா என்கிற குஜராத்திய நாவலாசிரியர் எழுதுகிறான், நான் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட சொல்லை கொண்டு எஸ்சி என்பதற்கு, பட்டியல் சாதி, ஷெட்யூல்டு காஸ்ட் என்பதற்கு இங்கே உள்ள அயோக்கியர்கள் மொழிபெயர்க்கிறார்கள். அதை கண்டுபிடித்து நம்முடைய ஐயா பாவாணர் அரிஜனன் என்கிற காந்தி என்கிற வடவன் சொன்ன சொல்லால் என்னை குறிப்பது வரலாற்று பிழை என்று கண்டிக்கிறார். அதை போல தலைவர் பாலசுந்தரராஜ், தேவேந்திர குல வேளாளர் மகாசன சொந்தம் கண்ட தலைவர் பாலசுந்தரராஜ் அவர்கள் அரிசன சேவா சங்கத்திற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துகிறார்.
இந்தியா முழுவதும் அந்த சொல்லுக்கு எதிர்ப்பு கிளம்புகிறது. உடனே மாறுகிறான் ஆதி திராவிடன் என்று. என் அன்பான உறவுகளே, திராவிடம் என்ற சொல் தமிழில் இல்லை, திராவிடம் என்று சொல்லக்கூடிய எவனும் தமிழன் இல்லை என்கிற புரிதலோடு இந்த தமிழ் சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அடிப்படை பழந்தமிழ் சமூகத்தை ஆதி திராவிடன் என்று சொல்லுகிறான். ஆதி திராவிடன் என்ற சொல்லே தமிழ் மொழியில் இல்லை. இல்லாத ஒன்றை காட்டி இருப்பதை அளிக்கின்ற வேலையை வந்தேரிகள், புல்லுருவிகள், கருங்காலிகள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் எந்த அரசியல் கட்சி நடத்துகின்ற அயோக்கியர்களும் பேசுவது கிடையாது. அவர்கள் உத்தமர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாரும் இதை பற்றி பேசுவது கிடையாது. அண்ணாதுரை என்கிற முட்டாள் அவன் தான் மொழிபெயர்த்திருக்கிறான் ஷெட்யூல்டு காஸ்ட் என்பதற்கு ஆதி திராவிடன் என்று. இதை சொன்னதற்காக என்னுடைய புத்தகத்தை தடை செய்திருக்கிறார்கள். அவரே அறிஞர் அண்ணா என்று நாம் படம் பிடித்து புத்தகத்தில் பாட புத்தகங்கள் காட்டுறாங்க, படிச்சுட்டு தெரியும். அறிஞன் என்றால் இந்த உலகத்திலே ஒரே ஒரு அறிஞன், பேரறிஞன் நம்முடைய பாவாணரை தவிர இந்த தமிழ் சமூகத்தில் ஒருவன் அறிஞன் கிடையாது. பாவாணர் ஒருவன் அறிஞன், அது எவன் அறிஞன் கிடையாது. எல்லாம் பொறுக்கி சும்மா வாய்ஸவாளர் தீராஜேந்திரன் மாதிரி ரெண்டு வாடகை பச்சி வாடகை மச்சின்னு சொல்லிட்டு ஏதோ பேசினானா உடனே நாலு அடுக்கு மொழியில பேசணும்னு அறிஞர் அண்ணா. அப்படியெல்லாம் கிடையாது. கருணாநிதி ஏதோ மிகப்பெரிய ஒரு அறிஞன் போல, பெரிய புலவன் போல, வாழும் வள்ளுவன், தொல்காப்பியன் என்னென்னமோ இதெல்லாம் ஏமாற்றுவேல. என்னை விடுங்க, ஒரு கட்டுரை போட்டியிலே கவிதை போட்டியில கருணாநிதியால ஜெயிக்க முடியாது. இதான் உண்மை. பெருமைக்காக பேசல. அவனுடைய வயசு அனுபவம் என்னை விடுங்க, நான் அடிக்கிறேன். ஏதோ அவர்கள் கவிஞர் கனிமொழி, செல்வி ஜெயலலிதா இதெல்லாம் மாயை, மயக்கம். தமிழ் சமூகத்தை மயக்கத்தில் ஆழ்த்துகிறார்கள். அதுதான் அரிஜனன், அதுதான் ஆதி திராவிடன், அடுத்து தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லுகிறார்கள். என் அன்பான மக்களை, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், பழையர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் ஏன் தாழ்த்தப்பட்டார்கள்? எதற்காக தாழ்த்தப்பட்டார்கள்? எப்படி தாழ்த்தப்பட்டார்கள்? எந்த காலகட்டத்திலே தாழ்த்தப்பட்டார்கள்? குறிப்பாக யாரால் தாழ்த்தப்பட்டார்கள்? இவர்கள் கள்ளர் மரபர்களை விட எப்படி தாழ்த்தப்பட்டார்கள்? நாடாரை விட கோணாரை விட இவர்கள் எப்படி தாழ்த்தப்பட்டார்கள்? ஏன் மன்னாரை விட அம்பட்டையரை விட இவர்கள் எப்படி தாழ்த்தப்பட்டார்கள்? கல்வியிலே தாழ்த்தப்பட்டார்களா? கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதா? ஒரு உண்மையை சொல்லுகிறேன். 1957 சமாதான கூட்டம் முதுகுளத்தூரில் நடந்து கொண்டிருக்கிறது. இமானுவேல் சேகரன் அதில் கலந்து கொண்டிருக்கிறார். முத்துராமலிங்க தேவர் கலந்து கொண்டிருக்கிறார். கூட்டத்தில் முடிவு, மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் கூட்டத்தில் முடிவு. எல்லா சாதி தலைவர்களும் கையெழுத்து போட்டு சண்டை போடக்கூடாது, ஒரு துண்டு பிரசுரத்தை விநியோகிக்கணும்னு முடிவாகிறது. முத்துராமலிங்க தேவர் இழந்து வந்து சொல்லுகிறார், துண்டு பிரசுரம் போட்டு பயன் கிடையாது, பலர்களுக்கு படிக்க தெரியாது என்று சொல்லுகிறார். நம்முடைய தலைவர் இமானுவேல் சேகரன் எழுந்து நின்று சொல்லுகிறார், கணக்கெடுத்து பார்த்தால் தெரியும் மறவர்களை விட அதிக பேர் பல்லர்களால் படித்தார்கள் என்று. இன்றைக்கும் சொல்லுகிறேன், இன்றைக்கும் சொல்லுகிறேன், தமிழகத்திலே எல்லா சாதிக்காரனை விட அதிகமா படிச்சது பல்லர்கள் தான். அதை விட அறிவாளிகளை கொண்ட சமூகம் இந்த மன்னர் சமூகம். என் ஐயா பாவாணரை போன்ற மிகப்பெரிய அறிஞரை பெற்றெடுத்த சமூகம் இந்த மன்னர் சமூகம். தேவ ஆசீர்வாதம் என்கிற அறிஞரை பெற்றெடுத்த சமூகம் இந்த மன்னர் சமூகம். ஒருசாமி சித்தன் என்கிற அறிஞரை பெற்றெடுத்த சமூகம் இந்த மன்னர் சமூகம். இதோ அஞ்ஞாடி என்கிற ஒரு நாவலை எழுதி இந்திய அரசுடைய உயரிய விருதான சாகித்ய அகதிய விருதியை இந்த ஆண்டு பெற்று வந்திருக்கக்கூடிய நாவலாசிரியர் பூமணியை பெற்றெடுத்த சமூகம் இந்த மன்னர் சமூகம். எவனாவது மறுக்க முடியுமா? எவனுக்காவது இந்த பெருமை இருக்கிறதா? எவனுக்காவது இந்த சிறப்பு இருக்கிறதா? வள்ளுவன் எழுதியிருக்கிறானே, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வன் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய முப்பாட்டன் எழுதியிருக்கிறான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதியிருக்கிறான். சுழன்றும் ஏர் பின்னது உலகம் என்று எழுதினானே வள்ளுவன். பல்லருடைய அந்த ஏர் முடிவில் நடந்த உலகமே சுழன்று கொண்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறான். உலகத்திலே உயர்ந்த சமூகம் பள்ள சமூகம் என்று திருவள்ளுவருக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் நமக்கு தெரிவதற்கு காலம் கடந்திருக்கிறது. காலம் கடந்தாலும் கண் விழித்திருக்கின்றோம். என் அன்பான மக்களே, உலகத்திலே ஒரு உயர்ந்த சாதி இருக்கிறது என்று சொன்னால் அது வள்ளல் சாதிதான். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை போல தமிழகத்திலேயே பிச்சைக்காரர்கள் இல்லாத ஒரே சாதி இந்த பள்ளர் சாதி. எவனும் சொல்ல முடியாது, எந்த சாதிக்காரனும் சொல்ல முடியாது. வா பஸ் ஸ்டாண்ட்ல போய் கணக்கெடுப்பு நடத்தும், எங்க நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தும் தமிழ்நாட்டில். அப்படிப்பட்ட ஒரு மானத்திற்காக உயிரை தொடுக்கிற சமூகம், உழைக்கின்ற மக்கள், ஊருக்கு உணவளிக்கின்ற சமூகம் இந்த மன்னர் சமூகம். ஆகவே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வரையறை வைப்பாகவும் தீண்டாமல் எப்படி தீண்டாமல் நான் சொல்லுகிறேன். இந்த மன்னர் சாதியை தீண்டத்தராதவர்களாக தாழ்த்தப்பட்டவர்களாக காட்டக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா 2 வகையா நான் பார்க்கிறேன். 2 வகையாக அவர்களை நான் பிரித்து பார்க்கிறேன். அன்பான உறவுகளே, நீங்கள் அருள் கூர்ந்து அமைதி காக்க வேண்டும், அன்பு கணிந்து இந்த செய்திகளை கேட்க வேண்டும்.
என் சமூகத்தை தாழ்த்தப்பட்டவன் என்றும் தீண்டப்படாதவன் என்றும் அடையாளப்படுத்துகிறவர்களை இரண்டு வகையாக நான் பார்க்கிறேன். ஒருவர்கள் ஒன்று திருட்டுத்தனம் செய்யக்கூடியவன் இந்த சமூகத்தை தாழ்த்தப்பட்டவனாக தீண்டப்படாதவனாக பார்க்கிறான். இன்னொன்னு தேவடியாத்தனம் செய்யறவன் இந்த சமூகத்தை தாழ்த்தப்பட்டவனாக தனித்தாக பார்க்கிறான். இதுதான் உண்மை. இந்த திருட்டுத்தனம் செய்யக்கூடியவர்களும் தேவடியாத்தனம் செய்யக்கூடியவர்களும் அதுல 4 சாதி வருவான். இவர்கள் தங்களுடைய திருட்டுத்தனத்தையும் தேவடியாத்தனத்தையும் மூடி மறைப்பதற்காக இந்த தேவேந்திர குல வேளாளர்களை இழிவுபடுத்துவதற்காக எஸ்சி பட்டியல வச்சுக்கிட்டு ஆதிதிராவிடன் தாழ்த்தப்பட்டவன் தலித் என்று சொல்லி 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 இந்த சமூகத்தை உளவியல் ரீதியாக ஊனப்படுத்துகின்ற ஈனத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு யானையை அங்குசத்தால் அடக்க முடியுமா? ஒரு யானையை அங்குசத்தால் அடக்க முடியுமா? ஒரு யானை பாக நோஞ்சானா இருக்கக்கூடிய அங்குசத்தை வச்சு ஒரு சின்ன குச்சை வச்சு அடக்கி அது காட்டில் புலி சிங்கத்தை கூட அடிக்கக்கூடியது, மிகப்பெரிய மரங்களை குறித்து எரியக்கூடியது. யானை தன்னுடைய பலத்தை அறியாது என்று சொல்வார்களே, யானை தன் தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்ளும் என்று சொல்வார்களே, அதை போல இந்த யானை பலம் பொருந்திய சமூகம் தன்னுடைய தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய பலனை அறியாமையில் வந்தியர்களுக்கு ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களுக்கு வாக்களித்துக் கொண்டு தன்னுடைய வாழ்வை அழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த யானையை அங்குசத்தால் அடக்கி ஆழ்வதை போல நோஞ்சா போல இருக்கக்கூடிய யானை பாகன் அந்த யானையை அடக்கி வீட்டுல வந்து சின்ன மரத்துல இது மாதிரி இதுல கெட்டி போட்டு அப்படியே கொண்டு போய் கரிகுளவந்தநல்லூர்லயும் ராஜபாளையத்திலயும் சிறுவள்ளூர்லயும் சங்கரங்கோயிலையும் போய் பிச்சை எடுத்து விட்டுருவான். அதை போல இந்த திராவிடம் என்று சொல்லக்கூடியவர்கள், திராவிடம் என்கிற சொல் தமிழில் இல்லை, திராவிடம் என்று சொல்லக்கூடிய எவனும் தமிழன் கிடையாது. அவன் 4 வீட்டுக்காரன் எங்க நாட்டாம செஞ்சுட்டு இருக்கிறான். 1 கோடி பேர் இருக்கிறோம். ஒரே நாள்ல நினைச்சா எண்ணி பாருங்கள். இந்த நாட்டிலே ஜெயலலிதாவுடைய சொந்தக்காரர்களை நீங்கள் எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? கருணாநிதியுடைய சொந்தக்காரர்களை நீங்கள் எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? நாம் நம்முடைய சொந்தக்காரர்கள் இந்த நாட்டிலே எத்தனை பேர் இருக்கிறோம்? இது யாருடைய நாடு? இது யார் ஆள வேண்டும் என்று என்னைக்காவது நாம் கணக்கு போட்டு கொண்டதுண்டா? இந்த கணக்கு போடக்கூடாது. அதுக்காக எஸ்சி பட்டியல் உங்களுக்கு நீ சிந்திச்சிடவே கூடாது. அதுக்காக தான் 100 நாள் வேலை, டாஸ்மார்க், மாநாட, மயிலாட, நாடகம், எல்லாம் கூத்து, எல்லாம் சிந்திக்க கூடாது. நாடு பற்றி நீ சிந்திக்க கூடாது, எதை பற்றி சிந்திக்க கூடாது. இது போன்ற பேச்சுகளை கூட நீ கேட்க கூடாது. அதுக்குத்தான் திரைத்துலகம் இந்த திராவிட இயக்கங்களும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு துணையாக கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் கை கொடுத்துக் கொண்டு கரமோர்த்துக் கொண்டு யோக்கியமற்ற தனத்தை இங்கே காட்டிக் கொண்டிருக்கிறது. புரட்சியாளன் லெனினை பின்பற்றுகிறவர்கள் அதே புரட்சியாளன் சொன்ன ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளம் மொழிதான் என்று சொன்னான் புரட்சியாளன். இங்க உள்ள கம்யூனிஸ்ட் எவனா சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஈழத்தை பற்றி பேசுகிற இலங்கை கூட தான் இருக்கணுமா? இதுதான் அவருடைய அயோக்கியத்தனம். இங்க இருக்கிற 2 கம்யூனிஸ்ட் இருக்கு, ஒன்னு வடக கம்யூனிஸ்ட், இன்னொன்னு கள்ள கம்யூனிஸ்ட். இது பள்ளர்களுக்கு என்றுமே ஆகாதது. தீண்டாமை என்று சொல்லுகிறார்களே, அது இங்கே கழுகுமலையில எங்களுக்கு இல்லையே. ஏன் சந்திரமூரில் உள்ள பள்ளர்கள் தானே முதல் மரியாதை கிட்ட எங்க தேர் ஓட்டுறான், இங்க வெண்கொட்ட கொடை திருவிழா நடத்துறான். இன்றும் போய் பாருங்கள், மிக சிறுபான்மையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோயில 100 வீடு தான் இருக்கிறோம். பள்ளர் மரவர் அகமுடையாக தான் அங்கே அதிகமாக இருக்கிறார்கள் என்று. ஆனால் பள்ளர் தெருவில் ஒருவர் இறந்தால் அவருடைய அங்கிருந்து வீட்டிலிருந்து மேலதாளத்தை அடித்துக் கொண்டு வந்து முருகனுக்கு கட்டி இருக்கிற பட்டை கட்டி கொண்டு போய் தான் அந்த பள்ளனுடைய உடலை புதை கொண்டது. எந்த சமூகத்துக்கும் கிடையாது. இது இன்றைக்கு வரைக்கும் வரலாறு. கோயில் நுழைவு போராட்டம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம். கோயிலுக்குள்ள நாங்க இருந்துகிட்டு இருந்தோம், கோயிலுக்குள்ள இருந்துகிட்டு இருந்தோம். அதனால கோயில் நுழைவு போராட்டம் என்பது தேவேந்திர குல மக்களுக்கு இல்லவே இல்லை. எஸ்சி பட்டியலுக்குள்ள மாற்றங்களால நம்மளை அப்படி பார்த்துட்டான். அதனால நாம் அதை விட்டு விடுவிட வேண்டும் என்று முடிவெடுத்து இன்று நாம் அந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். இதை எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வேளையிலே கேட்டுக்கொண்டு, இங்கு குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு ஆளானவர்கள் தங்களை குற்றப்பரம்பரை என்று சொல்லிக் கொள்ளவில்லை. இன்னும் அவர்கள் சீர்மரபினர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை எந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனோ சீர்மரபினர் என்று சொல்லல. இன்னொரு உண்மையை சொல்றேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்தரப்புறத்துல 68 இருந்து கிட்டத்தட்ட 16-17 கொலைகள் நடந்திருக்கிறது. பிள்ளைமார் சமூகத்துக்கும் பள்ளர்களுக்கும் அங்கே ஒரு சுவர் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சுவரை இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் சொல்றான் தீண்டாமை சுவர் என்று சொல்லுகிறான். ஆனால் நாங்கள் போய் பார்த்தோம், அது தீண்டாமை சுவர் அல்ல, அது தாண்டாமை சுவர். இந்த பள்ளர்கள் அந்த பக்கம் தாண்டிடக்கூடாது, பிள்ளைமார் பிள்ளையை கெடுதக்கூடாதுக்காக கட்டி வச்சிருக்காயா. இதுதான் உண்மை. பள்ளர்கள் என்றால் மண்ணை ஆடுவான், பண்ணை ஆடுவான். இதுதான் இது வரலாறு. இது கேள்வி இவருடைய குணம். ஏழை வள்ளி மூத்த வள்ளி எல்லா ஐயனார் சாமியில இருந்து பாண்டியர்ல இருந்து வந்திருக்கிறான். இது இந்த உண்மையெல்லாம் ஒன்றும் பேச மாட்டான். கசக்கும். நிறைய பேருக்கு தமிழ் தேசியம் பேசுறவங்க நான் பேசி பார்த்துட்டேன். கசக்கும். இதான் உண்மை. ஏண்டாமை சோறுனா திருவிழாவுக்கு எதுக்கு எலக்ட்ரிக் ஷாக் வைக்கணும், எலக்ட்ரிக் போடணும்? திருவிழாவில் அவன் போயிடக்கூடாது. அவன் பாதுகாப்பா எச்சரிக்கையா கோட்டை கட்டி தன்னுடைய பெண்களை பாதுகாக்கிறான்.
இதை போய் இவன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் வந்து தீண்டாமை சொல்றவன் அயோக்கியத்தனம் பண்றான், இவனை தலித்தாக்குறான். அப்படி அல்ல. பிள்ளைமானுடைய வரலாற்றை பற்றி பேசுமா பொது உடைமை கட்சிக்காரர்கள் யாராவது தயாரா? பிள்ளைனா என்னன்னு அர்த்தம் கேட்டது தான் என் மேல தேசத்துறை உலக போட்டான். யாருக்கு பிறந்த விளைவுன்னு கேட்டோம். யாருக்கு பிறந்த வில்லை பிள்ளைனா? வரலாறு பாண்டியனுடைய வைப்பாட்டி விளை என்று கல்வெட்டு சான்றை தூக்கி போட்டேன். கலங்கிட்டான் தமிழ்நாடு அரசு, கலங்கிட்டான். அப்ப இது இல்லாததும் பொல்லாததும் இங்கு காட்டி நம்மளை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் குழம்ப வேண்டாம், தெளிந்த சிந்தனையோடு இருங்கள். இந்த நாடு நமக்கான நாடாக மாறக்கூடிய காலம் அன்பித்துக் கொண்டிருக்கிறது. என் அன்பான உறவுகளே, இழந்த இழப்புகள் இமானுவேல் சேகரன் தொட்டு எண்ணற்ற தலைவிகளையும் போராளிகளையும் நாம் இழந்திருக்கிறோம். சிறை வதையும் சித்திரை வதையும் நாம் அனுபவித்திருக்கிறோம். அந்த இழப்புகளும் உயிர் கொடைகளும் ரத்தம் சிந்திய அந்த இழப்புகளை எல்லாம் வீண் போய்விடக் கூடாது. காலம் நமக்கான காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு தலைமைகள் நமக்காக வந்து நம்மளை ஒவ்வொரு படிக்கட்டுகளாக மாற்றி இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் அவர்கள் தொடக்கம் என்றால் இமானுவேல் சேகரன் ஒரு மைல்கல், அடுத்து வந்த 89 அண்ணன் ஜான் பாண்டியன் ஒரு மைல்கல், அண்ணன் கிருஷ்ணசாமி ஒரு மைல்கல், அண்ணன் பசுபதி பாண்டியன் ஒரு மைல்கல் என்று தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு மைல்கல் அடுத்த கட்டமாக நாங்கள் இளைய தலைமுறை இந்த சமூகத்தை வழிநடத்த வந்திருக்கிறோம். ஒரே செய்தியை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். என் அன்பான உறவுகளே, சமூக விடுதலை என்று சொன்னால் அது எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேறுவதுதான். அரசியல் விடுதலை என்று சொன்னால் திராவிட கட்சிகளை, இயக்கங்களை, அதன் தத்துவங்களை அழித்துவிட்டு இங்கே அனைத்து தமிழ் சமூகத்தோடு இணைந்து இங்கே ஒரு தமிழர் அரசை நிறுவுவதுதான் தமிழின விடுதலை. இந்த இலக்கோடு நாம் பயணிப்போம் என்று சொல்லி ஒரே ஒரு செய்தியை நான் உங்களிடத்திலே இந்த ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி விடைபெற விரும்புகிறேன். என் அன்பான உறவுகளே, காங்கிரஸ் கட்சிதான் நம்முடைய தலைவர் இமானுவேல் சேகரனை இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அடையாளப்படுத்தியது. அதே போல நீதி கட்சியினுடைய ஒரு அடையாளமாக வந்துதான் நம்முடைய தலைவர் தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் அவர்கள் இங்கே அடையாளப்படுத்தப்பட்டார். அதே போல இந்த சமூகத்தினுடைய தலைவராக அங்கீகரிக்கப்பட்டு அண்ணன் ஜான் பாண்டியனும் அண்ணன் பசுபதி பாண்டியனும் அண்ணன் முருகவேல்ராஜனும் இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்தப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா ராமதாசனுடைய வருகையும் அவருடைய உறவும் நட்பும் தான் இந்த சமூகத்திற்கு அந்த தலைமைகளை அங்கீகரித்து அடையாளப்படுத்தியது. அதே போல அண்ணன் கிருஷ்ணசாமியை ஒரே நாள் குடியன்குளம் கலவரத்தை ஒட்டி சன் தொலைக்காட்சியிலே தொடர்ச்சியாக செய்திகளை பதிவு செய்து நியமன தலைவர் போல கருணாநிதி என்கிறவர் தான் இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்தினார். நாங்கள் 12 ஆண்டு காலம் களப்பணியாற்றி இந்த சமூகத்தில் அங்கீகாரம் பெறாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் செந்தில் மல்லரை இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக தலைமையாக அடையாளப்படுத்தியது. இந்த ஊருக்கு அந்த பெருமை சேரும். அந்த பெருமையை செய்து கொடுத்தவர் என் அண்ணன் முத்துசாமி என்கிற செய்தியை வரலாற்றை பதிவு செய்து நான் விடைபெறுகிறேன். மன்னர்குல போர்க்குணங்கள் மறுபடியும் பொங்குகிற திசையெல்லாம் நம் வீர வரலாறுகள் தங்கும். அந்த வரலாறு சேர சோழ பாண்டியர் நாடாக மலரும் புலரும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. அதாவது ஐயா பாவனர் அவர்கள் போன்ற அவங்க